பிதாவே, இந்த வேளையிலும் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் கூட இந்த ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசை தரும்படிக்காகவும் வைக்கிறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் வந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிரித்தார். சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியினாலே நாங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை நான் ருசிக்கிறோம். அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளை நீர் கட்டளையிடும்படி வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 21ஆம் அதிகாரம். த புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 21. தேவன் உண்மையாகவே இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி நீங்கள் அல்லல் தட்டாதபடி தொடர்ந்து நீங்கள் இதை வாசியுங்கள், இதை கேளுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இது நான் இதில் பயன்பெறுகிறேன். அதைத்தான் இது உங்களுக்கு சில வேளை நேரம் கிடையாது வாசிக்க. புத்தகத்தை திறந்து உட்கார்ந்து வாசிக்க முடியாத நிலை இருக்கும். ஆனாலும் பயண நேரங்களிலே, வேலை நேரங்களிலே நாம் இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்களானால், அது வாசிப்பீர்களானால் உங்களுக்கு அது பலனாக இருக்கும். அது உண்மையாகவே நல்ல ஒரு நன்மையை கொண்டு வரும். ஆகவே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பார்த்து தேவனுடைய மகிமை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி, அவர் மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடினால் தெற்கு துவைக்கு வடக்கு மனை முட்டை எல்லா அம்சத்துக்கும் விரோதமாக என் பட்டயம் உரையிலிருந்து புறப்படும். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சம் அறியும். அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. ஆதலால் மனுபுத்திரனே, உன் விடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அவர் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. பெருமூச்சு விடு. நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே. அதனால் இருதயங்களெல்லாம் உருகி கைகளெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தியங்கி முழங்காலெல்லாம் தண்ணீரை போல அலை உண்ணும். இதோ அது வந்து சமீபிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. மகா சங்காரம் செய்கிறதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. மின்னல் தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமா, அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார். கொல்லுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, அது துலக்கப்பட்டதுமாயிருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு. பட்டயம் என் ஜனத்தின் மேலும் வரும், அது இஸ்ரவேலின் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும். அது நிமித்தம் என் ஜனத்திற்குள்ளே திகில் உண்டாயிருக்கும். ஆகையால் உன் விழாவிலே அடித்துக்கொள். யாரையும் கண்டிக்கிற கோல் வந்தாலுடைய இனி சோதனையிலும் தீருகிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடே கை கொட்டு. பட்டயம் 3 தரம் வெட்டித்து வரும். அது கொலை உண்டவர்களின் பட்டயம். அது கொலை உண்ண போகிற பெரியவர்களின் உள்ளறையிலே பிரவேசிக்கிற பட்டயம். அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. ஏக பலமாய் வலதுபுறமாக விட்டு திருப்பி இடதுபுறமாக வெட்டு. உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு. நானும் கையோடைய கை கொட்டி என் உக்கிரத்தோடைய ஆற பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் சொன்னேன் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். 2ம் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டி நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள்.
நகரத்துக்கு போகிற வழியின் முனையிலே அந்த இடத்தை தெரிந்து கொள். பட்டயம் அம்மோன் புத்திரன் பட்டணமாக ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்கதாக ஒரு வழியையும் யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமான வரத்தாக வழியையும் குறித்துக்கொள். பாபிலோன் ராஜாவாகிய 2 வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதுக்கு நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பாப்பான். தலைவரை நியமிப்பதற்கு, சங்காரம் செய்வதற்கும், ஆர்ப்பரிக்கிறதற்கும், கம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும், வாசுக்களை முட்டும் பாத்திரங்களை வைக்கிறதற்கும், மண்மேடு போகிறதற்கும், கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்கிற அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும். இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும். ஆயினும் அவர்கள் பிடிக்கும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதுனாலும் உங்கள் செய்களினாலும் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதுனாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்கள். அதனால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்கிற அதிபதியை அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கலட்டு, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி உன் போராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன் என்று உரிமைக்காரனான வருமட்டும் அது இல்லாதிருந்து அவருக்கு அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்வது அம்மன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அக்கிரமத்துக்காக முடிவரும் காலத்தில் வந்து தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்ட போகிறவர்களுடைய பிடரிகளுடைய உன்னை துன்மார்க்கரின் கையினாலே விழப்பண்ணும்படி உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற பொழுதும், உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற பொழுதும், பட்டயமே உருவாக்கப்பட்ட பட்டயம் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது. உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு. நீ சிசிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன் ஜன்ம தேசத்திலே நான் உன்னை நியாயந்தீர்த்து என் ஜனத்தை உங்கள் மேல் ஊற்றுவேன். நான் என் மூர்க்கத்தின் அக்னியை உன்மேல் ஊதி மிருக குணமுள்ளவர்கள் அழிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களுமாக இருக்கிற மனுஷரின் கையில் உன்னை ஒப்பு கொடுத்தேன். நீ அக்னிக்கு இரையாவாய். உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும். நீ இனி நினைக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார். அதிகாரம் 22. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, இப்பொழுதும் மனுபுத்திரனே, இந்த இரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காட மனதான நீ அதன் அருவறுப்புகளை எல்லாம் அதற்கு தெரிவு கட்டி அதை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவில் இரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கு விரோதமாக நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே, நீ சிந்தின இந்த இரத்தத்தினாலே நீ குற்றம் சுமத்தாகிய நீ உன்னை உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீர்விட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன். உனக்கு சமீபமும் உனக்கு தூரமுமான தேசங்களின் மனுஷன் நீ அபகீர்த்தி உள்ளது என்றும் அமளி பெருந்தது என்றும் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள். இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் பேபலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தம் சிந்தினார்கள். உன்னுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். உன் நடுவில் பரதேசிக்கு எடுக்கன் செய்தார்கள். உனக்குள்ளே திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்கினார்கள். நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த கொலைச்சலாக்கினாய். இரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிலும் இருக்கிறார்கள். மலைகளின் மேல் சாப்பிடுகிறார்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்களும். முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். தகப்பனை நிர்மாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். துரசிறியை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடைய அருவறுப்பானது செய்கிறவன், வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறவனும், வேறொருவன் தன் மகனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறவனும், இரத்த சிந்துமடிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியும் பொலிசையும் வாங்கி பொருளாசினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து உன்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாய். இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளை நிமித்தம் உன் நடுவில் நீ சிந்தின இரத்த நிமித்தம் நான் கை கொட்டுகிறேன். நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தங்குமோ? அப்பொழுது உன் கைகளில் திடமாக இருக்குமோ? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே சுற்றி உன்
அசுத்தத்தை உன்னில் கழட்டி உன் அசுத்தத்தை உன்னில் ஒளிய பண்ணுவேன். நீ புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த குலைச்சலாக இருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மணிபுத்திரனை இஸ்ரவேல் வம்சத்திற்கு எனக்கு களிப்பாக போனார்கள், களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள். அவர்களை வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியிலே ஊதி உருவத்தக்கதாக கோய்க்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரகத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊற்றுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகுமாய் போல நீங்கள் அதற்கு உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரகத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதில் தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறவர்கள் போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுறந்த பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் வித்தியாசம் பண்ணு உள்ளவர்களும் அசுத்தம் இல்லாதவர்களுக்கு உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஹீனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுங்கள் இதை கவுகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ரத்தம் சிந்துகிற ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரம் அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்கிறதா இருந்தும் கர்த்தராய் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையானவனை ஒடுக்கி அந்நியனை அநியமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழைக்காதபடிக்கு திறப்பிலே திறக்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தை அக்கினியால் அவர்களை நிர்மலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேலே சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். அதிகாரம் 23. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமார்த்திகளை 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்களை எகிப்திலே வேசித்தனம் பண்ணி தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவருடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவருடைய கன்னிமையின் கொங்குகள் தொடப்பட்டது. அவர்களின் மூத்தவளின் பெயர் அகோலாள், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாபா. அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார்கள். இவர்கள் அவருடைய பெயர்கள் அகோலாள் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். அகோலாள் என்னுடையவர்களாக இருக்கும் பொழுது சோரம் போனார். நேலாம் பதம் தெரிந்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரை மேல் ஏறுகிற வீரருமாயிருந்து சமீப தேசத்தாராகிய அசீரியங்கிற சிநேகிதர் மேல் அவன் மோகிட்டு அசீரியரின் புத்தரில் சிரேஷ்டமான அனைவரோடும் கூட நான் போதித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவருடைய நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்பட்டு போனாள். நான் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்கள் அவன் விடவில்லை. அவர்கள் அவருடைய வாலிபத்தின் அவளோடைய கூட சயனித்து அவளுடைய கண்ணிமையின் தொங்குகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள். ஆகையால் அவருடைய சிநேகிதரின் கையிலே நீ மோகித்திருந்த அசீரிய புத்திரன் கையிலே நான் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் அவனை நிர்வாணமாக்கினார்கள். அவர்களுடைய குமாரரையும் அவருடைய குமாரத்திகளை சிறைப்பிடித்து அவளைய பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். அப்படியே அவளிடத்தில் அக்னிகள் செய்யப்பட்டபடியினால் ஸ்திரீகளுக்குள்ளே அபகீர்த்தி உள்ளவனானான். அவருடைய தங்கையாகி அகோலி பாபால் இதை கண்டும் தன் மோக விவகாரத்தில் அவளை பார்க்கலும் கெட்டவளானார். தன் சகோதரியின் வேசித்தனங்களினாலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாக இருக்கிறது. மகா அலங்காரமான உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேலே இருக்கிற வீரரும் சௌந்தரியம் உள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராக அசீரிய புத்திரன் மேல் மோகம் கொண்டாள். அவளும் அசுத்தமானவள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியிலே போனார்கள் என்றும் கண்டேன். அவள் தன் வேசித்தனங்கள் அதிகரித்தால் சுவரில் ஜாதிலிங்கத்தால் சித்திரந்திருந்த கல்தையரின் புருஷ சுரூபங்களை கண்டார். அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தையரின் மேல் பாபிலோன் யுத்தரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாய்ந்திருந்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள்.
அவருடைய கண்கள் அவர்களை போல பார்த்தவுடனே அவர்கள் மேல் மோகிட்டு கல்தேயர் அவர்கள் அண்டையிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்கள் பாபுலோன் புத்திரர் அவள் அண்டையிலே சிநேக சம்யோகத்தை வந்து தங்கள் பேசித்தனங்களால் அவனை தீட்டுப்படுத்தினார்கள். அவன் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவன் மனம் அவர்களை விட்டு பிரிந்தது. இவ்விதமாக அவன் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னை நிர்வாணமாக்கின பொழுது என் மனம் அவனுடைய சகோதரியை விட்டு பிரிந்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது. அவள் எகிப்து தேசத்தில் வேசித்தனம் பண்ணி தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள். கழுதையின் மாம்சமும் குதிரை இந்திரியமான இந்திரியமும் அவர்களுக்கு அவள் கைப்பட்டு இருக்கிற வைப்பாட்டியாக இருக்கும்படி அவர்கள் மேல் மோகிட்டாள். எகிப்தியரால் உன் கண்ணிமை வசனமாகிய கொங்குகள் தொடப்பட்ட காலத்தில் நீ உன் இளம்பிராயத்தில் செய்த முறைகேடுகளை நினைத்து வருகிறாள். ஆகையால் அகோலிபாளைய கர்த்தருடைய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் மனதை விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு வினோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவர்களை சுற்றிலும் வர பண்ணுவேன். சௌந்தரியமுள்ள வாலிபர்களும் தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரருமாகிய பெயர் பெற்ற பிரபுக்கள் அவனை பாபுலன் புத்திரரையும் கல்தைய எல்லாரையும் பேகோடு சோவா கோவா என்கிற தேசங்களின் மனுஷரையும் அவர்களோட கூட ஆசாரிய புத்திர எல்லாரையும் வர பண்ணுவேன். அவர்கள் வண்டிகளோடும் ரதங்களோடும் எந்திரங்களோடும் ஜனக்கூட்டத்தோடும் கேடகங்களோடும் பரிசைகளும் தலைச்சீராக்களும் தரித்தவர்களாக உனக்கு விரோதமாக வந்து உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன். அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயந்தீர்ப்பார்கள். உனக்கு விரோதமாக எவன் எரிச்சலை விளங்க பண்ணுவானோ அவர்கள் உன்னை உக்கிரமாக நடப்பிட்டு உன் முற்கத்தை உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள். உன்னில் மீதியாக இருப்பார்கள். பட்டயத்தால் வெட்டுண்டு போவார்கள். அவர்கள் உன் குமாரையும் உன் குமார்த்திகளையும் பிடித்து கொள்வார்கள். உன்னிடத்தில் மீதியாக இருப்பவர்கள் அக்கினிக்கரே ஆவார்கள். அவர்கள் வஸ்திரங்களையும் உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்து கொள்வார்கள். இவ்விதமாய் உன் முறைகேட்டையும் நீர் எகிப்து தேசத்தில் துவங்கின உன் வேசித்தனத்தையும் ஒளிய பண்ணுவேன். நீ அவர்களை நோக்கி உன் கண்கள் ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நீ பகைக்கவர்களின் கையிலும் உன் மனம் விட்டு பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை வெறுமாய் நடத்தி உன் பிரயாசத்தின் பலனை எல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னை அம்மனமும் நிர்மாணமாக்கி விடுவார்கள். அப்படியே நீ வெட்கத்தோடைய உன் முறையீடான உன் பேசித்தனத்தின் நிர்வாணம் வெளிப்படுத்தப்படும். நீ புறஜாதிகளை பின்தொடர்ந்து அவருடைய நரகலான விக்கிரகங்களில் உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டா உன் பேசித்தனத்தின் நிமித்தம் இவைகள் உனக்கு செய்யப்படும். உன் சகோதரியின் வழியிலே நீ நடந்தாய். ஆகையால் அவளுடைய பாத்திரத்தை உன் கையிலே கொடுப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ உன் சகோதரிய ஆழம் அகலமுமான நிறைய வார்ப்பிக்கப்பட்டதுமான பாத்திரத்தை குடித்து நகைப்பும் பரியாசமும் ஆகுவாய். சமாரியர் என்னும் உன் சகோதரியினிடமாய் பாத்திரமாய் இருக்கிற உன் பிரமிப்பும் பால்கடிப்பு என்கிற பாத்திரத்தின் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய். நீ அதில் இருக்கிறதை குடித்து உறிஞ்சி அதன் ஓடுகளை உடைத்து போட்டு உன் வஸ்திரங்களை கிழித்து கொள்வாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளி விட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ அகோலாளையும் அகோலி பாபாளையும் அவர்களுடைய அருவருப்புகள் அவர்களுக்கு தெரிய காட்டு. அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள். அவர்கள் கைகளினால் இரத்தமும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களுடைய விபச்சாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அக்கினி அவைகளுக்கு இரையாக தீட்டு பண்ணினார்கள். அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலங்களையும் அன்றியும் நாளிலே தானே தீட்டுப்படுத்தி ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு என்று பலியிட்டு அவர்களின் பரிசுத்த குலத்தை பரிசுத்தலாச்சு நாளே அதற்கு பிரவேசித்தார்கள். இதோ என் ஆலயத்தின் நடுவிலே எப்படி செய்தார்கள். இதுவும் அல்லாமல் தூரத்தில் உள்ள பரிசுத்தர் அது தூது அனுப்பி வந்தார்கள். அவர்களுக்கு என்று தீக்குளித்து உன் கண்களினால் மையிட்டு கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து சிறந்த மச்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய். அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்த பண்ணப்பட்டிருந்தது. என் தூபவர்க்கத்தை என் எண்ணெயும் அதன் மேல் வைத்தாய். அவளிடத்தில் வந்த சந்தடியின் இறைச்சல் அடங்கின பின்பு
ஜனத்திரளான புருஷரையும் அழைத்து அனுப்பினார். சபையர் வனாந்தரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் இவர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவருடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். விபச்சாரங்களில் கிளவியானவளை குறித்து அவள் இன்னும் தன் வேசித்தனங்களை செய்தவளோ என்றேன். பரஸ்திரியினிடத்தில் பிரவேசிக்க குமாரர் போல அவரிடத்தில் பிரவேசித்தார்கள். இந்த பிரகாரமாக முறைகேடானவர்களை அகோலிபாவிடத்திலும் பிரவேசித்தார்கள். ஆகையால் விபச்சாரிகளை நியாயந்திருக்கிற பிரகாரமாக இரத்தம் சிந்தும் ஸ்திரீகளை நியாயந்திருக்கிற பரிகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயத்தீர்ப்பார்கள். அவர்கள் விபச்சாரிகள், அவருடைய கைகளில் இரத்தம் சிந்துகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்கள் அலைச்சலுக்கு கொள்ளைக்கும் ஒப்பு கொடுப்பேன். அந்த கூட்டத்தார் ஒப்பு கொடுப்பேன். அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லறிந்து தங்கள் பட்டயங்களினால் வெட்டி போடுவார்கள். அவருடைய குமாரரையும் அவருடைய குமாரத்திகளையும் கொண்டு அவர்களுடைய அக்கினியால் சுட்டு அழிப்பார்கள். விதமாக எல்லா ஸ்திரீகளும் புத்தியடைந்து தங்கள் முறைகேடாய் செய்வதற்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். உங்கள் முறைகேடான உங்கள் மேல் கேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ண உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரங்களை சேவித்து பாவங்களை சுமந்து தன் கர்த்தராக ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். அதிகாரம் 24. 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனை இந்த நாளின் பேரையும் இந்த தேதியை நீ எழுதி, இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கினான். இப்பொழுது நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு கொப்பரையை அடுப்பிலே வைத்து அதில் தண்ணீரை விடு. சகல நல்ல கண்டங்களுமான பின் தொடைகளும் முன்னந்தொடைகளும் ஆகிய கண்டங்களை சேர்த்து அதில் போடு. நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு. ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகள் எல்லாம் அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதில் உள்ள எலும்புகளும் வேகத்துக்கு தக்கதாக பொங்க காய்ச்ச வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நுரை ஒட்டி கொண்டிருக்கிறது, நுரை நீங்காதமாகிய கொப்பரை எண்ணப்பட்ட இரத்தம் சிந்த நகரத்துக்கு ஐயோ! அதில் இருக்கிறதை கண்டமாக எடுத்துக்கொண்டு போ. அதன் பேரில் சீட்டு போடலாகாது. அவன் இரத்தம் அதன் இரவில் இருக்கிறது மண்ணிலே மறைத்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டால், நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் உள்ளபடி அவன் இந்த இரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன். அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இரத்தம் சிந்தி நகரத்துக்கு ஐயோ! நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். திரளான விறகுகளை கூட்டி தீயை மூட்டி இறைச்சியை முருவேதித்து சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு. பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அது வெறுமையாக தழலின் மேல் வை. அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை. அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. உன் அசுத்தத்தோடைய முறைகேடும் இருக்கிறது. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடினால் இனி உன் உக்கிரகம் உன்னில் அறியாதிருக்கட்டும் மட்டும் உன் அசுத்தம் நீங்கு சுத்திகரிக்கப்பட மாட்டாய். கர்த்தருடைய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும் நாள் இதை செய்வேன். நான் பின்வாங்குவோமலும் தப்பு விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளும் உன் செய்களுக்கு தக்க உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இதோ நான் உங்கள் விருப்பமானவைகள் எல்லாம் ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலே நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமல் இருப்பாய். அலறாமல் பெருமிச்சோடு இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களிலே தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமல் இருக்க கடவாயிற்றார். விடிய காலத்தில் நான் ஜனங்களுடைய பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே விடிய காலத்தில் செய்தேன். அப்பொழுது என் ஜனங்கள் என்னை நோக்கி, நீ செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்று எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியத்துவம், உங்கள் கண்களின் விருப்பம், உங்கள் ஆத்துமாக்களின் வாஞ்சியுமாய் என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த கொலைச்சல் ஆக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள் என்று தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டு ஆடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள்.
உங்கள் பாகையும் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சி உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களிலும் வாடிப்போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடைமானமாக இருப்பான், அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும் பொழுது நான் கர்த்தராய் ஆண்டவர் என்று அறிந்து கொள்கிறேன் என்று சொல் என்று உரைத்தார் என்றே. பின்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவருடைய பலத்தையும் அவருடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியும் அவருடைய கண்களின் விருப்பத்தை அவருடைய ஆத்மாவின் விசேஷத்தையும் வாஞ்சியும் அவருடைய குமாரரை அவருடைய குமார்த்திகளை அவர்களை விட்டு எடுத்துக்கொள்கிறேனோ, அந்த நாளிலே தானே நான் தப்பி வந்த ஒருவன் என்னிடத்தில் வந்து என் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ. அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனுடைய பேசுவாய், இனி மௌனமாக இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள், அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றான். நாம் வாசிக்க வேண்டிய முடிந்தது. ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த வேத பகுதியின் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு எச்சரித்து உணர்த்தினி. உம்முடைய நாமம் மைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்த வல்லமையின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.